சிகரெட் அருந்துபவர்கள் ஒரு செய்தி சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? அது ஹராம் என்ற செய்தி எமக்கு தெரியும், அது குடிக்க கூடாது என்பது எமக்கு தெரியும், ஆனால் அதை விட முடியவில்லை, அதை பழகிவிட்டோம். அந்த குறிப்பிட்ட நேரத்திலே அதை குடிக்காத போது எமக்கு வாயிலே ஏதோ ஒன்று மாதிரி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி அதை அருந்துவதை பார்க்கிறோம். அப்படி விட முடியாது என்று பிடிவாதமாக இருக்கின்ற சகோதரர்கள் கூட நோன்பு காலங்களில் என்ன செய்கிறார்கள்? அதை விட்டு விடுகிறார்கள். இப்படி முழுக்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக இந்த நோன்பின் ஊடாக அவர்கள் மாறுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். அந்த நோன்புக்கென்று அல்லாஹ் ஒரு விசேடமான நன்மையை தருவதாகவும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நோன்பாளிகளுக்கென்று சுவர்க்கத்திலே நுழைவதற்காக பிரத்யோகமான ஒரு வாசலை வைத்திருப்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நோன்பாளிகளுக்கென்று சொர்க்கத்திலே ரையான் என்று ஒரு வாசல் இருக்கிறது. அந்த வாசலின் ஊடாக நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் நுழைய மாட்டார்கள். நோன்பாளிகள் எல்லாம் எங்கே என்று கேட்கப்படும். அப்பொழுது நோன்பாளிகள் எழுந்து அந்த வாசலின் ஊடாக சொர்க்கத்திலே நுழைவார்கள். பின்னர் வாசல் மூடப்பட்டுவிடும், வேறு யாரும் அதனால் நுழைய மாட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற நபி மொழியை முஸ்லிமிலே நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, இது நோன்பாளிக்கென்று அல்லாஹ் தஆலா பிரத்யோகமாக கொடுக்கின்ற விசேடமான ஒரு நன்மை, விசேடமான ஒரு சலுகை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதை அனுபவிக்க வேண்டும், இதை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு தான் அல்லாஹ் எவற்றையெல்லாம் நமக்கு விளக்குகின்றானோ, எவற்றையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று தடை போடுகின்றானோ, எவற்றையெல்லாம் பார்க்க கூடாது என்று இஸ்லாம் தடை விதிக்கிறதோ அது அத்தனைக்கும் நாங்கள் சிறை போடுகிறோம், அது அத்தனையும் நீக்கி தள்ளுகின்றோம். தொடர் நாடகங்களிலே தொடர்ச்சியாக பார்வையிடக்கூடியவர்கள் கூட அந்த நோன்பு காலங்களில் அதற்கு திரையிட்டு விடுவதை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நோன்புக்காக நாம் பக்குவம் அடைகின்றோம். நோன்பு எப்படி நோக்க வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறதோ அந்த முழுமையாக அதை நாங்கள் நோக்க வேண்டும், அதன் அடிப்படையிலே செய்ய வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம், அதற்காக அடிபணிகிறோம். இதைத்தான் அல்லாஹ் இங்கு சொல்லி காட்டுகிறான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் எல்லாம் இறையச்சம் உள்ளவர்களாக, இறை பக்தர்களாக மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த நோன்பை உங்களுக்கு கடமையாக்கினான் என்று சொல்லுகிறான்.